நான் அவங்க பேசுவார். என்னன்னா நம்ம அமைச்சர் வந்துருவாங்க, இல்லையே வாக்களிக்கலையே ஒன்னும் புடுங்கலையே, நாங்க வந்து கூப்பிட்டு வெறும் சேட்டலைட் டிவி மட்டும் தான், பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான், யாரு தினத்தந்தி, டெக்கன் ஹெரால்டு இந்த மாதிரி பத்திரிகை நம்பர்களா இல்ல டிவி ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான், யூடியூபர்களை நாங்க பண்றதில்ல அப்படின்னு புடுங்குறவன் யாரு அமைச்சர் புடுங்க. இப்போ வந்து உங்க யூடியூப் இல்லாம எங்களால காயை நவுத்த முடியலங்க. எந்த காய் உங்க வீட்டுல அமைச்சிருக்கீங்களே பணத்தை அதிகா அந்த கிளிகள குடுக்கல வாக்குறது, யாரு கொடுத்தா, எப்படி கொடுத்தா, எங்க கொடுத்தாரு வாய்க்கிலே பேசுறாங்கல்ல அமைச்சர். துப்பு கேட்டவனுங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, உனா வாய்க்கிலே பேசுறீங்களா, மாசு நாய் சேகர்களா 0% கல்டிவேஷன் கரெக்ட் தாங்க. சரி ஒரு 5% தெரியாம சொல்றாங்க, 5% தெரியாம வாழ்ந்தது கல்டிவேஷன் சரிங்களா, விவசாயம் பார்க்கல தெரியாம வாழ்ந்துருச்சு, அதுக்கு 5% விட்டுருங்க. ஆனா ஒருத்தனாச்சும் திமுக காரன் எவ்வளவு திறமைன்னு பாத்துக்கோங்க மக்களே, ஒருத்தன் கூட புழக்கத்துல இல்லைன்னு சொல்லல, 0% கல்டிவேஷன் தான். திருப்பி திருப்பி அதே சொல்லுவாங்க. அவனுங்க பேசுறத தெளிவா இருப்பானுங்க. நாளைக்கு குத்தம் கண்டுபிடிச்சிருக்கா, நான் அன்னைக்கே சொன்னேன் 0% கல்டிவேஷன். சரி அங்கேயும் இங்கேயும் தெரியாம ஒரு 5% வளர்ந்துருச்சுங்க, புழக்கத்துல இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதாவது கல்டிவேஷனா விவசாயம் புழக்கத்துல இருந்து ஒரு நாய் கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. என்ன அவனுக்கு தெரியும் புழக்கத்துல விட்டதே இவனுக்கு தானே. கள்ளக்குறிச்சியில ரசிதான குடிச்சோமா, அங்க போய் அடிப்படை தொண்டை போசல்ல பழி போட துப்புல இங்க வந்து விளக்குற மாதிரி போடுவானுங்க அத்தனை பேரும், நாடக தலைவர் எல்லாரும் போடுவானுங்க. பொய் வந்திகளை பரப்பாதீர்கள், எது பொய் வந்து உங்களை ஆதாரத்தோட போட்டா பொய் வந்து வளைச்சு உங்களுக்கு ஏழு அரைச்சு கொடுப்பீங்க, வெக்கமா இல்ல உங்களா. ஆனா தெளிவுடா, திமுக காரன் எவ்வளவு தெளிவு தெரியுமா, உலகத்துல எந்த கட்சி இந்த தெளிவா பேச மாட்டாங்க. பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். பொதுமக்கள் ஏமாந்தியோ தெரியாம கேட்டாங்கன்னா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே 0% ஆமா அன்னைக்கு சொன்னோம், 0% கல்டிவேஷன் நாங்க பண்ணா மட்டும்தான் கல்டிவேஷன், தெரியாம அங்கேயும் அங்கேயும் ஒன்னும் வளைஞ்சுன்னா தெரு விட்டுருங்க, வளைஞ்சு விட்டுருங்க. ஆனா புழக்கத்துல இன்னும் ஒரு நாய்க்கு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. என்ன வெளிய வெக்கங்களா, புழக்கத்துல இல்லாததுக்கும் கல்டிவேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிற வார்த்தைங்க. நீங்க ஆளாதீங்க, நகப்பிள்ளார் இல்லாதீங்க, உங்களை வேலு உட்கார வைக்கிற வேற மாட்டு கட்சியில் இல்லாம நீங்க வேற வழி இல்லாம உட்கார வச்சவங்களுக்கு இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து உட்கார வச்சோம். நீங்க வேலு உட்கார வைக்கல, வேற வழி இல்லாம நாங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி அவங்க நீங்க போட்டு உட்கார வச்சோம். உடனே 75 நிமிஷம் ஆண்ட கட்சி பேண்டா கட்சி வரீங்களா, ஒருத்தன் கூட தெளிவா சொல்லாமல. தெளிவா இருக்கீங்க, மக்களை இன்னமும் தமிழ் 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 கோஷம் போட்டு ஏமாத்துறீங்க. துப்பு கேட்டானுங்களா, எப்ப உங்களுக்கு தெரியல, தமிழ்நாடு விட்டு வெளில போனீங்கன்னா தமிழ் விட்டு சமாளிக்கலாம், பேசுறதுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தேவடா, திணிக்கிறாங்க, திணிக்கிறத ஒத்துக்கடா, கத்துக்கூடாதா. எல்லா ஸ்டேட்லயும் 3வது லாங்குவேஜ் கம்பல்சரி கொண்டு வந்தாங்க ஸ்கூல்ல. துப்பு கேட்டானுங்களா, வெறும் தமிழ் 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 தமிழ்ல மக்களை ஏமாத்துறீங்க. தமிழை வழங்கல, தமிழை வழங்கட்டு தமிழ்நாடு அரசு பேருந்துல தமிழ்நாடு தூக்கிட்டீங்க. எப்பேற்பட்ட ஆளுங்க, எவ்வளவு திறமடா, திறமை வாய்ந்தவங்கடா திமுக கார. எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்புல அத்தனை பேருமே இப்ப நிர்வாகிக்கு அவ்வளவு க்ளோஸா போட்டோ எடுக்கிறீங்க. எனக்கு தெரியல, நீங்க தான் உற்பத்தி பண்றீங்களா அந்த மாதிரி ஆளுங்கள, இல்ல நான் இருக்க பாத்துக்கிறேன் அவங்கள போக சொல்றீங்களா, இல்ல பண்ணு எனக்கு பங்கு மட்டும் கொடுத்துரு அப்படிங்களா, எனக்கு காசை கொடுத்துருன்னு கேட்கல. எனக்கு புரியலடா. ஒவ்வொரு ஆளும் சின்ன கொசுல இருந்து பெரிய யானை வரைக்கும் மொத்த ஆளுங்களும் திமுக நிர்வாகி கூட எப்படி க்ளோஸா பழகுறானுங்க. போட்டோ உட்காந்து பிரியாணி சாப்பிடறானுங்க. அவன் சொல்றான் வெக்கமாட்டவனுங்க நிர்வாகிங்க, அப்படி போனாப்புல வந்து உட்காந்து பெட்ரூம்ல பிரியாணி அப்படி போனாப்புல உட்கார சாப்பிடப்பட்டாங்க. வெக்கமா இல்ல, நான் ஓடி போயிருங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கச்சா அவங்க பேசாம வீடியோ கூட போகணும்டா, ஓடி போயிருங்க டே. என்ன அதே மாதிரி இப்ப இருக்குது வீடியோ, நான் இவங்க பேச இவனுங்க விட்டு மிச்சதான் இவனுக்கு தோணும். இப்ப இடைநிலை ஆசிரியர் கைது, ஸ்டாலின் எடுத்த தேர்தல் வாக்குறுதி உடனே வந்துடும். யாரு நாய்சேகர், நான் குடுக்கலையா வாக்குறுதி குடுக்கலையா அப்படின்னா, இனி என்னதான் புடுங்கி ஒட்டுட்டீங்க, சொன்னதை சொல்லன்னு சொல்ற ஒரே ஒருத்தனா திமுக காரன். என்ன திமுக வாக்குறுதி தேர்தல் எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி 22 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. ஒரு இடைநிலை ஆசிரியர் சூசைடே பண்ணிக்கிறாரு. என்ன அவங்கள கேட்கற துப்பு இல்ல. நீங்க 200 நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் திமுக கார ஆப்போசிட்ல இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னொரு 3 மாசம் சும்மா இருங்க, ஆட்சி மானத்துக்கு அப்புறம் எல்லா ஓட்டையும் முடிக்கிட்டு பாருங்க திமுக, சரிங்களா.
நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு புப்பு வராது. அத்தனை பேருமே யார் தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், அப்புறம் யாரு செவிலியர்கள் எல்லாருமே போராடு. பால்வாடி பசங்க மட்டும்தான் போராடுறது. இறங்கலா துப்பு இடங்களா அவங்க இறங்கினால பரவாயில்ல விட்டுருவீங்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்ல. இப்ப போடல மத்த ஊரு பெண்ணுங்க பொண்ணுங்க பசங்க யார அடிபட்டு கொலைப்பட்டாலும் கொலை செஞ்சாலும் ரேப் பண்ணாலும் பாலியல் வழக்குல ஈடுபட்டனாலும் தமிழ்நாடுங்க வேற வேற ஸ்டேட் பொண்ணுங்களை உங்களுக்கு துப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு ஒரே ஒரு இல்லை. ஏன்னா ஏன் சொல்றேன்னா மற்ற ஸ்டேட்ல வேலை பார்த்த கூலி தொழிலாளர்கள் இறந்தவங்க ஒரு பதிவு போட துப்பு இல்லாத ஆட்சி தான் இந்த ஆட்சி, நாடக ஆட்சி. ஏன்னா நான் சொல்றேன், எண்ணூர்ல 9 மாற்று மாநிலத்துல தொழிலாளர்கள் 9 பேர் இறந்தாங்க. ஒரு பதிவு போட துப்பு இல்லாத ஆட்சி தான் நடந்துருக்கு. சரிங்களா? நம்ம 2026 காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு பாருங்க. அந்த மதப்பிள்ளைதான் இருக்காருங்க. ஒட்டுமொத்த திமுகவும் டெபாசிட் இழக்கணும். சரிங்களா? மாற்று கட்சியில் இருக்கு. யோசனை பண்ணி போடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.